3 டேஸில் பழுத்துரும் சொல்லிச்சு சேச்சி. அதனால் நான் வந்து இந்த 2 மாங்காவையும் நான் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்க போகிறேன். இந்த அரிசிக்குள்ளே வச்சு 3 நாளுக்கு அப்புறம் பழுக்குதான்னு பார்க்க போகிறேன். இது நல்லா கழிச்சிருக்கேன், அதனால் இதுக்குள்ளே வைக்கிறேன். கெட்டிட்டேன், ஆனால் இறுக்கி 3 நாளுக்கு அப்புறம் பார்ப்போம். இங்கே வந்து இப்படி வச்சிரும். இன்றைக்கி டே 3 ஆயிடுச்சு. நான் எந்திரிச்சோடனே நான் எதை பார்க்க வரேன் தெரியுமா? நான் வச்ச மாம்பழம் பழுத்து இருக்கணும், அதுதான் என் மாம்பழம். வச்சப்ப எப்படி காய கல்லுகன்னுட்டு இருந்துச்சு அதே மாதிரி இருக்கு. ரொம்ப ஓவர் ஆர்வமாக இருக்கேன்னு நினைக்கிறேனே. நினைக்கிறது இது என்னையுமே கொஞ்ச நாளுக்கு அப்புறம் பார்ப்போம். அந்த மாங்காய் நான் வச்ச மாங்காய் பழுத்துருச்சா இல்லையா, அதான். அண்டங்காயாவே இருக்கு, இதுவுமே அப்படிதான் இருக்கு, லைட்டாக பழுத்துக்கிட்டு வருது. நான் நினைக்கிறேன் எடுத்து எடுத்து பார்க்குறனால தான் பழுக்க மாட்டேங்குதோ. ஆனால் நான் முயற்சியை கைவிட மாட்டேன். எவ்வளோ காய்ஸ் ரொம்ப நாளாக வெயிட் பண்ணி இன்னைக்காச்சும் பழுத்துருக்கா அப்படின்னு பார்ப்போம். நான் முன்னாடியே பார்த்துட்டேன் காய்ஸ், ஆனால் அது பழுத்துருச்சு. எவ்வளோ நாளுக்கு அப்புறம் பழுத்துருக்கு. ஆனால் எனக்கு இப்போ கொஞ்சம் ஃபீவராக இருக்குது. பாருங்களேன், கலரை பற்றிங்களா? கலர் பயங்கரமாக இருக்குல்ல. அவுத்து பார்ப்போம். வா, கலரை பாருங்க, செம்மையாக இருக்குல்ல கலரு. ஸ்மெல்லு வேறு லெவலில் இருக்குது காய்ஸ். இன்னொன்று இருக்குது, செம்மையாக இருக்குது. வந்து இவ்வளோ அழகாக பழுக்கிறதுக்கு நான் ரொம்ப பொறுமையாக இருந்திருக்கேன். பொறுமை ரொம்ப முக்கியம். பொய்யெலாம் இல்லை கைஸ். நான் கடையிலலாம் வாங்கல, என் கையாலே பறித்த மாங்காவை நான் அரிசிக்குள்ளே வச்சு பழுக்க வச்சது. செம்ம கலரு, ஆனால் டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ நோம்புனால நான் டேஸ்ட் பண்ணி உங்கள்கிட்ட சொல்ல முடியாது. அடுத்த வீடியோவில் இஃப்தார் வீடியோ அப்லோட் பண்ணுறேன். அதில் நான் வந்து இந்த மாங்காவை இந்த மாம்பழத்தை நான் டேஸ்ட் பண்ணி டேஸ்ட் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்கிறேன்.